டியர் ஸ்டூடெண்ட் வணக்கம். இப்போ இதில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அந்த பீரியாடிக் டேபிளில் நீட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின் இது 2017. ஸோ அதாவது என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, அட்டாமிக் நம்பர் வந்து 114 has been discovered recently. It will belong to which the following family group or electronic configuration அப்படின்னு கொடுத்து அது கார்பன் ஃபேமிலியா, ஆக்சிஜன் ஃபேமிலியா, நைட்ரஜன் ஃபேமிலியா, ஹாலஜன் ஃபேமிலியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெடான் 5F14 6D10 7S2 இந்த 7 ஃபஸ்ட் ஒனில் வந்து 7P2, செகண்ட் ஒனில் 7P4, தேர்ட் ஒனில் 7P6, லாஸ்ட் ஒனில் 7P5ன்னு வருது. இப்போ ரெடானோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ? அது வந்து 86. அந்த 86ஓட 5Fல இருக்கக்கூடிய எலக்ட்ரான், 6Dயில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், 7Sல இருக்கக்கூடிய எலக்ட்ரான், 7Pயில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா அந்த 114 வந்துருச்சுன்னா அந்த ஃபேமிலி தான். இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். கார்பன் ஃபேமிலி. இப்போ ரெடானுக்கு எவ்வளவு? 86. 86 + 14 100. 100 + 10 6010 110. அதுக்கப்புறம் ஒரு 2 112. அதுக்கப்புறம் ஒரு 2 114. அப்போ ஃபஸ்ட்டு கார்பன் ஃபேமிலியில் வந்துருச்சு. ஸோ மற்றது பார்த்தீங்கன்னா 116 வரும். அடுத்த ஃபேமிலி நைட்ரஜன் ஃபேமிலிக்கு 118 வரும். ஹாலஜன் ஃபேமிலிக்கு 117 வரும். சரிங்களா? இப்போ அட்டாமிக் நம்பர் 116 எந்த ஃபேமிலின்னு கேட்டால் ஆக்சிஜன் ஃபேமிலி. அட்டாமிக் நம்பர் 118 எந்த ஃபேமிலின்னு கேட்டால் நைட்ரஜன் ஃபேமிலி. அட்டாமிக் நம்பர் 117 எந்த ஃபேமிலின்னு கேட்டால் ஹாலஜன் ஃபேமிலி. அட்டாமிக் நம்பர் 114 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் a ரெடான் 5F14 6D10 7S2 7P2ன்னு சொல்லக்கூடிய கார்பன் ஃபேமிலி. சரிங்களா?